ஹலோ டீச்சர்ஸ். இப்போ நம்ம பிஜிடிஆர் மேக்ஸ் 2025ல என்ன சம் பார்க்க போறோம்னா 2017வது வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின் அதான் பார்க்க போறோம். அதனுடைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் கேரிஸ் 0 i மைனஸ் i இன்டூ 1 மைனஸ் 1 0 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கேரி ஆகுது அப்படின்னா என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் இசட் பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து டபிள்யூ பாயிண்ட். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். ஷார்ட்கட் ஐடியா. நீங்க அந்த ஃபார்முலாலாம் வச்சு போட தேவையில்ல. டைரக்டா இதை அப்ளை பண்ணலாம். இசட் ஈக்குவல் டு 0 இருக்குங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல இசட் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் இங்க 0 எடுத்தோம்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் 1 1ன்னு ஆன்சர் வரணும். எது வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 0ன்னு இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ 0ன்னு இதில் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? மேல 0 பிளஸ் 2iன்னு வரும். டிவைட் பை இங்க 0 பண்ணா 0 ஆயிரும், பிளஸ் 6ன்னு வரும். அப்போ 1ன்னு வரல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, விட்டுருங்க. சரிங்களா? சரி, ரெண்டாவது வாங்க. 0ன்னு இருக்குதா? ரெண்டாவது ஆப்ஷன் இங்க இசட் பதிலா 0ன்னு அப்ளை பண்ணுங்க. 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா இங்க 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0 பிளஸ் ஐன்னு வரும். டிவைட் பை இங்க ஜட்டுக்கு 0ன்னு அப்ளை பண்ணா i மைனஸ் 0ன்னு வரும். ஐ மட்டும். ஓகேங்களா? ஐ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன வருது? 1. 0ன்னு ஜட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 1ன்னு இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இந்த ஆன்சர் இருக்கலாம். சரிங்களா? ஃபுல்லா செக் பண்ணணும்ல. ஒன்று ஐ இருக்கு, மைனஸ் ஐ இருக்கு. செக் பண்ணிடலாங்களா? ஐ அப்ளை பண்ணுங்க ஜட்டுக்கு பதிலா. இங்க ஐன்னு அப்ளை பண்ணா ஐ பிளஸ் ஐ என்ன வரும்? 2iன்னு வரும். டிவைட் பை இங்க ஐன்னு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3iன்னு வரும். ஐ மைனஸ் 3i என்ன வரும்? மைனஸ் 2i. ஓகேங்களா? 2i கேன்சல் பண்ணிருங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது? -1. செகண்டும் வந்துருச்சு. -1 ஆன்சர் வந்துருச்சு. தேர்டு ஜட்டுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்றீங்க? மைனஸ் ஐன்னு அப்ளை பண்றீங்க. மைனஸ் ஐன்னு அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும்? 0ன்னு வரணும். வருதான்னு பார்த்துலாம். நீங்க மைனஸ் ஐன்னு அப்ளை பண்ணா மைனஸ் ஐ பிளஸ் ஐ என்ன வரும்? மைனஸ் ஐ பிளஸ் ஐ. 0 தான் மேல. கீழே ஏதோ ஒன்று வந்து போட்டு நம்மளுக்கு என்ன போச்சு? மேலே எப்பவுமே 0 ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். கீழே 0ன்னு வந்தால் மட்டும் தான் 0/0 இன்டிடெர்மினேட் ஃபார்ம். மேலே 0, கீழே இங்கே ஐன்னு அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஐன்னு அப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் 3ன்னு வரும். ஐ பிளஸ் 3 4iன்னு வருது. அப்போ ஏதோ ஒன்று இருந்து போட்டோம். நம்மளுக்கு என்ன போச்சு? இது 0 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 0 ஐ மைனஸ் ஐன்னு அப்ளை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1 0 அப்படின்னு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு. அப்போ என்ன ஆன்சர்? பி தான் ஆன்சர். சரிங்களா? கரெக்டாக ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் நம்மளாம் மேக்ஸ் படிச்சவங்க தான். 1 மினிட்ல இந்த சம் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஷார்ட் ஐடியா பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து